நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் கவலையை மறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபிப்பது நம் அன்றாட பணியாகும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது இப்படி அவர் சொல்லுகிறார்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். பிலிப்பு சபையார் பவுலுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மக்களாய் இருந்தார்கள். சந்தோஷத்தின் நாற்றுகளாக இருந்தார்கள். பிலிப்பியரை குறித்து பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டதுண்டு. ஆகையினாலே இந்த நிருபத்தை வாசிக்கும் போது மகிழ்ச்சி என்ற வார்த்தை அடிக்கடி வருவதை நாம் காண முடியும். சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த நிருபத்தில் நிறைய தடவைகள் வருகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறது இந்த புத்தகத்தில் தான் வருகிறது. இப்படி நாம் கவலையை மறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பணியாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை மாதிரியாக கொண்டவன் கவலைகளை மறந்து ஜெபிக்கிறவனாய் இருப்பான். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப மாதிரியை வைத்திருந்தார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியை எந்த ஒரு தேவ மனிதன் பின்பற்றுகிறானோ, எத்தகைய போராட்டமாய் இருந்தாலும், வேதனையான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், பரலோகத்தும் தேவனை நோக்கி செபித்து பழகுகிறவன் கவலை இல்லாமல் இருக்கிறவனாய் இருப்பான். இந்த ஜெபம் மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து பழக்கப்பட்டவன் கவலைகளை மறக்கிறவனாய் இருப்பான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரை உள்ள வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது மரியாள் குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கற்று தேவனோட நல் உறவை அவள் கொண்டிருந்ததுனாலே அவளுக்கு கவலை இல்லை. ஆனால் மார்த்தாள் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு உலக விஷயங்கள் எல்லாம் அதையெல்லாம் எப்படி செய்வது, முதல்ல ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருக்கு பழகுனாதானே உலக விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளும்படியான ஞானமும் பலனும் அதுக்குரிய அறிவு நமக்கு தரப்படும். இப்படி மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து பழக்கப்பட்டதுனால கவலை இல்லாமல் தனக்குரிய நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ அவள் கவலைப்பட்டே வாழ்ந்தாள் என்று சொல்லுகிறோம். அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றுகிறவன் கவலைகளை மறந்து வாழ்கிறவனாய் இருப்பான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 33 வரையில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை உண்மையில மனசுக்குள்ள கொண்டு போய் தன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறவன் உணவை குறித்தோ உடையை குறித்தோ உறைவிடங்கள் குறித்தோ கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் இயேசுவுக்கிட்ட சொல்லுகிறவன். தனக்கு உணவில்லை என்றாலும் இயேசுவுக்கிட்ட சொல்லுவான். தனக்கு உடை இல்லை என்றாலும் இயேசுக்கிடம் சொல்லுவான். தனக்கு உறைவிடம் இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுவான். தனக்கு என்ன தேவை
தேவைப்படுகிறதோ அவைகளை குறித்து அவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுவான். ஆகையினாலே அவன் கவலைப்படுவதே இல்லை. அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடுகிறவன். ஆகையினால மீதி உள்ளதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிக்கிறார். அடுத்தபடியாக, இயேசு தன்னை விசாரிக்கிறவர் என்ற நம்பிக்கை உடையவன் தன் கவலைகளை அவர் மேல் வைத்து லகுவாக நடந்து கொள்வான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை போஷிக்கிறார். அன்றாடம் ஒவ்வொரு விஷயங்களிலும் கர்த்தர் நம்மை பார்த்து பார்த்து நமக்கு உதவி செய்கிறார் என்ற ஒரு நல்ல உணர்வும் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே இருக்குமானால் கவலைகள் நெஞ்சுக்குள்ள போய் இருக்காது. அது தலைமேல் கூடு கட்டி கொண்டும் இருக்காது. நம்ம தோளோடு தோள் போட்டு நடந்து கொண்டு வராது. அது தனியா போகும். நாம லகுவாக வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அடுத்தபடியாக, ஆண்டவர் தன்னை பார்க்கிறார், தன் சத்தம் கேட்கிறார் என்று அறிந்தவன் கவலை இல்லாதவனாக வாழ்வான். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முன்ன சொன்னது மாதிரியேதான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவரின் கூப்பிடுதலுக்கு வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. இப்படி ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் உணர்வும் ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள இருந்தால் நாம் ஏன் கவலைப்படுகிறோம்? எனக்கு கஷ்டம்னு நான் சொல்லுவேங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க. அப்படியே அவர் கொடுக்காட்டாலும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல, திரும்பி நான் ஏன் அதை பற்றி ஒரி பண்ணிட்டு உட்காரணும்? எதை பற்றியும் கவலை இல்லை. அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறது. என் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கு. சில நேரங்களில் அவர் உடனடியே தருவார். சில நேரங்களில் அது உனக்கு இப்ப வேண்டாப்பான்னு சொல்லி அமைதலாயிருவார். அவர் அமைதலானா நானும் அமைதலா தான் இருக்கணும். அவர் அமைதலான பிற்பாடு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா அப்புறம் நான் தான் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிப்பேன். அடுத்தபடியாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பவன் தன் இருதய அழுத்தத்தை பாரத்தை அவர் சமூகத்தில் இறக்கி வைப்பான். சங்கீதம் 62:8 இப்படி சொல்லுகிறது: ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு இறக்கி வச்சணும். நெஞ்சுக்குள்ள கவலைகள் பல கெட்ட அழுக்கு நீர்களை சுரந்து கொண்டே இருக்கும். பல விஷயங்களை சுரந்து உள்ள தேக்கி இடிச்சோன்னா கடைசியில சுகரு பிபி எல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் இல்லாம ஆகி இருக்கிறோம். காலையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல போய் இந்த அழுக்கு நீரூற்றுகளை எல்லாம் எடுத்து கீழே ஊற்றி விடணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டுட்டோம்னா, இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த ஊற்று கண்ணெல்லாம் கிளீன் ஆகும். அதுக்கு பிறகு நல்ல தண்ணி சுரக்கும். திரும்பவும் அன்னைக்கு அடுத்துள்ள காரியங்களை செய்யும் பொழுது அதே மாதிரி திரும்பவும் அழுக்கு நீரா மாறும். இப்படி அன்றாடம் செய்து வந்து பழகிட்டோம்னா பிறகு அழுக்கு நீரே சுரக்காது. அதுக்கு பிறகு கவலை என்பதே வராது. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா அழுத்தமும் பாரமும் நம்ம விட்டு போய்விடும். அவர் சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. கடைசியாக, முன் செய்த உபகாரங்களை மறவாதவன் கவலைகளை மறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பான். ஆண்டவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை குறித்த நினைவு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா, ஒரு புதிய காரியம் நம்மை அழுத்த வரும் பொழுது, ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அதே மாதிரி இதையும் செய்வார், இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ஒரி பண்ண மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார் என்கிற பழக்கம் எனக்கு இருக்கு.
இருக்கு. ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்ற பழக்கம் எனக்கு இருக்கிறது. ஆகையினாலே எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். சங்கீதம் 103:1-2 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே செய்திருக்கிறத நான் மறந்து போகிறதுனாலதான் புதிய ஒரு தேவை வரும்போது, கஷ்டம் வரும்போது கவலை எனக்குள் வந்து குடிகொள்ளுகிறது. அந்த நன்றியை நான் மறவாதிருப்பேனானால் கவலை எனக்கு வெளியே போயிடும், சந்தோஷமும் சமாதானமும் என் இருதயத்துக்குள்ள வரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும், அது தலை போகிற விஷயமா இருந்தாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் சமூகத்துல போய் உட்கார்ந்து உங்க காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவருக்கு சுத்தமாய் இருந்தால் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். இல்லைன்னா வேறு வழிகளை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து தருவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அன்றாடம் எங்களை பராமரிக்கிற உணர்வு எங்களுக்கு இல்லாது போறதுனால தான் கவலைகளுக்கு நாங்கள் அடிக்கடி இடம் கொடுத்து, ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரே துக்க முகத்தோட, ஆண்டவரே இருதய கிளேசத்தோட நடந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் நாங்கள் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் கவலை இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ பரலோகத்தின் தேவனாகிய உம்மை நோக்கி எப்பொழுதும் என் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கும் நல்ல பழக்கத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.